சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 24. நீஞ்சலாய் நிமிஷத்தை பெற்று நீயும் நிலையான பொருள் தன்னை நினைத்து கொண்டு பாஞ்சபார் வாசி என்ற பதியிலேறி பராபரத்தை எனதினமும் நெஞ்சில் வைத்து ஆஞ்சபார் ஐந்தெழுத்தை நெஞ்சில் வைத்து அனுதினமும் மும்மூலம் அறிவாய்கொண்டு வாஞ்சபார் வாசியைத்தான் நாட்டஞ்செய்து வழக்கான பெண்ணாசை மனத்திற்றளே. பொருள்: நீந்திச் செல்லும் இந்த நிலையை ஒரு நிமிஷத்தில் நீயும் பெற்று நிலையான பரம்பொருளை நினைத்து கொண்டு வாசி என்ற இடத்திலேறி பராபரத்தை அனுதினமும் நெஞ்சில் வைத்து ஐந்தெழுத்து மந்திரத்தை நமசிவாய நெஞ்சில் ஆராய்ந்து அனுதினமும் மும்மூலங்களை அறிவுடன் கொண்டு வாசியை பிராணனை உன் விருப்பப்படி செலுத்தி ஆசை உண்டாக்கும் பெண்ணாசையை மனதை விட்டு நீக்குவாயாக. பாடல் 25. பாரென்று பராபரனே பகர்ந்து சொன்னீர், பதிவான மும்மூலம் போக்கச் சொன்னீர், ஆமென்ற தத்துவத்தை எடக்கச் சொன்னீர், ஆயிழையாள் போகமதை யகற்றச் சொன்னீர், நானென்ற வாசியுட நாட்டஞ் சொன்னீர், நாதாந்த பேரொளியின் நட்புஞ் சொன்னீர், கருவான மந்திரத்தை காட்டுவீரே. இதன் பொருள்: ஆதி பரம்பொருளே பார் என்று சொல்லி எனக்கு உபதேசித்தீர். நிலைத்திருக்கும் மும்மூலங்களின் பிடிப்பை போக்கச் சொன்னீர். ஆம் என்ற தத்துவத்தை அடக்கச் சொன்னீர். அழகிய பெண்ணுடன் சேரும் இன்பத்தை விளக்கச் சொன்னீர். நான் என்ற வாசியின் பிராணனின் இரகசியத்தை சொன்னீர். நாதாந்த பேரொளியின் நட்பையும் அடைய வேண்டிய முறையையும் சொன்னீர். இப்போது கருவாக உள்ள முக்கியமான மந்திரத்தை எனக்கு காட்டுவீராக. பாடல் 26. காட்டுகிறேன் அறிவுள்ள பிள்ளாய் கேளு, கருவாக 13 சென்ற பின்பு ஆட்டுகிற அம்மென்று மௌனமூட்டி நாட்டுகிறேன். 18 மாதமெந்தா நலமாக ஓரிடத்தில் நாடி நின்று ஆதிவஸ்தை எனதினமும் அறிவாய்கொண்டு கூட்டுகிற குருபதத்தை கூக்கலிட்டு கூசாமல் மௌனத்தை கொள்ளுவாயே. இதன் பொருள்: அறிவுள்ள குழந்தையே கேள், மந்திரத்தை காட்டுகிறேன். கருவாக உள்ள 13 நிலைகளையும் கடந்து சென்ற பிறகு அசைகின்ற அம் என்ற பீஜ அட்சரத்தால் மௌனத்தை மேற்கொண்டு என் மகனே 18 மாதங்கள் வரையில் நலமாக ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு நிலைத்து நின்று ஆதி பரம்பொருளை அனுதினமும் அறிவுடன் மனதில் கொண்டு ஞானத்தை தருகின்ற குருவின் திருவடியில் மனதால் சரணடைந்து தயக்கமில்லாமல் மௌன விரதத்தை கடைபிடிப்பாயாக. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.